இன்றைக்கி தேர்ஸ்டே கோவக்காய் ரைஸ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு இருந்தேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அரசணிக்காய் இதெல்லாம் போட்டு பஜ்ஜி கரைஞ்சிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். கோவக்காய் பார்த்திங்கன்னா எல்லாமே பழுத்த மாதிரி தான் இருந்தது. சரி ஃபஸ்ட்டு கோவக்காய் ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுலேருந்து சாப்பாடு கிளறிக்கலாம் அப்படின்னு கோவக்காய் ஆயிலில் போட்டு வதக்கிடுது. அதே ஆயிலில் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி அது வதங்குறதுக்காக உப்பு போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் போட்டு கிளறி விட்டுட்டோம். அது கூட ஆயிலில் வதக்கி வச்சிருந்த கோவக்காய் ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்தால் கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடும். அடுத்து அப்படியே ஊத்தாப்பமும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஒயிட் ரைஸ் கூட கொஞ்சமாக கோவக்காய் ஃப்ரையை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். லஞ்சுக்கு வந்து ஊத்தாப்பமும் வேணும்னு சொல்லி கேட்டான். ஸோ அதுவும் வச்சுட்டேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு பஜ்ஜி சைடிஷாக வச்சு பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு பொரி 2யும் ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சுட்டேன். ஜஸ்வினுக்கு இன்றைக்கும் ஸ்நாக்ஸ் மட்டும்தாங்க. சேம் ஸ்நாக்ஸ் அதே வச்சு பேக் பண்ணியாச்சு. என்ன ஒரு அதிசயம், இன்றைக்கி செகண்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாரு. யூனிஃபார்ம்லாம் போட்டு நல்லா ஜாலியாக கிளம்பிட்டாரு. இந்த லஞ்ச் பாக்ஸ் பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.